இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கான ஜவ்வரிசி வச்சு கீர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய பேபி ஃபுட்ஸ் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கனால ரொம்ப நேரம் எடுக்காது. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடியில் வந்து ஸ்டிக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு, ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் கொதித்து ஆற வச்ச பால் தான் இது கூட சேர்த்தேன். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி வந்து ஜவ்வரிசி குக் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. வேணும்னா எண்ணெயில் வறுத்த நட்ஸ் இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி போடலைனா கூட உலர்ந்த திராட்சையை மட்டுமாவது நெய்யில் வறுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா அது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் உங்களால் சாப்பிட முடியும் உலர்ந்த திராட்சையெல்லாம். அவ்வளோதான், நம்ம ஜவ்வரிசி கீர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.